அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிராஜன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கணும். எங்க தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். ஸோ பெல் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம். எங்க நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி நீ பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு சப்வூஃபரை கம்பேர் பண்ண போறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா அவார்ட் கம்பெனி, இது 10 இன்ச் சப்வூஃபர் தான். பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் தான், ஒரே டைப் பாக்ஸ் தான் போட போறோம். ஸோ அவார்டு கம்பெனியோட 10 இன்ச் சப்வூஃபரோட ரிசல்ட்டும், அடுத்தது பார்த்தா டைனிட்டியோட ரெட். ஸோ இப்போ என்கிட்ட டைனிட்டி ரெட் சப்வூஃபர் இருக்குது. ஸோ இந்த டைனிட்டியோட ரெட் சப்வூஃபரோட ரிசல்ட்டையும் செட்ல போட்டு ரிசல்ட் செக் பண்ண போறோம். பிடிஎல் கான்ஃபிகரேஷன் வருது, அதாவது எஸ்டிகேசி டைப்ல வரதுல மோனோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. 4 பெட்டு மோனோ பண்ணிருப்பாங்க. அந்த 4 பெட்டு மோனோ சர்க்யூட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8 ஓம்ஸ் போட்டீங்கன்னா தான் நல்லா ஹீட் ஆகாம கரெக்டா லைஃப் அதிகமா வரும். 4 ஓம்ஸ் போட்டீங்கன்னா செட்டு நல்லா ஹீட் ஆகும். எஸ்டிகே மோட்டர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 ஓம்ஸ் நல்ல பேஸ் ரிசல்ட் வரும். அதே பாத்தீங்கன்னா குமார்ல 4 பெட்டோ இல்ல 6 பெட் மோனோ வரும். ஸோ அந்த மாதிரி ஆம்பு போட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 ஓம்ஸ் தான் போடணும். அதுல 8 ஓம்ஸ் போட்டீங்கன்னா பேஸ் ரிசல்ட் வரவே வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா 4 ஓம்ஸ்ல வந்து அது வாட்ஸ் அதிகமாக மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. இது 8 ஓம்ஸ் வாட்ஸ் அதிகமாக மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிரிட்ஜாமுக்கு 4 ஓம்ஸ் போட்டீங்கன்னா பேஸ் ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஆனா கொஞ்சம் ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாகிறது கொஞ்சம் ரிஸ்கான இதுதான். 8 ஓம்ஸ் இருந்தால் அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஸ் ரிசல்ட்டும் 8 ஓம்ஸ் நல்லாவே வரும் பிரிட்ஜாமுக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் தான் நான் அந்த ரெடி பண்ண ஹோம் தியேட்டருக்கு ரெடி பண்ணி அனுப்ப போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 4 ஸ்பீக்கர்ஸ் அந்த ஹோம் தியேட்டருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். என்ன சப்வூஃபர்னு சொல்லி பார்த்தலாம். முதல்ல சப்வூஃபர் பாத்தீங்கன்னா அவார்டு கம்பெனி, அவார்டோட ஒரு 10 இன்ச் சப்வூஃபர். இது பாத்தீங்கன்னா 8 ஓம்ஸ்ல வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா அவார்டோட சப்வூஃபர் இது 8 ஓம்ஸ் வரும். இது ப்ளஸ் காமிச்சியா பாத்தீங்கன்னா சில்வர் பேப்பரு. இது வாட்ஸ் கணக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 130 வாட்ஸ் ஆர்எம்எஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது மாடல் பார்த்தீங்கன்னா SW10A. ஸோ இந்த மாடலோட சப்வூஃபர் மாடல். இதோட டெஸ்ட் வந்து இப்போ ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம் எந்த அளவு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இது வரையும் அவார்டு கம்பெனி கப்பலாக யூஸ் பண்ணதில்லை. இப்போ போட்டு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் இந்த மேக்னெட்டுக்கு 200 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. வேறு பிராண்டாக தான் 200 போட்டிருப்பாங்க. இவங்க 130 வாட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த மேக்னெட் 130 வாட்ஸ் தான் வருமா இல்லை எக்ஸ்ட்ரா வருமானு எனக்கு தெரியல. ஸோ 130 வாட்ஸ்னு போட்டிருக்காங்க. காயில் மேக்னெட் எல்லா சைஸும் பார்த்தீங்கன்னா 90 ஈக்குவலாக தான் இருக்குது. மேக்கிங் நல்லா தான் இருக்குது. மேக்கு எல்லாமே பார்த்தா 90 ஈக்குவலாக தான் இருக்குது. ஏர் ஹோலுக்கு ஏர் டைட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட் வச்சோன்னா ஏர் வந்து உள்ள ஏர் வெளியே வராத மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல இது. ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் என்ன பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் என்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 10 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸ். நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் சூப்பராக வரும். இந்த மாடல் பாக்ஸு இதில் 2-3 மாடல் பாக்ஸ் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாடல் வந்து கஸ்டமர் ரெடி பண்ணி அனுப்புறது சூப்பராக ரிசல்ட் இருக்குன்னாங்க. ஸோ அதுக்காகவே இந்த பாக்ஸ் இப்போ திரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைவுட்டில் மேக் பண்ணியிருக்காங்க. எல்லா பக்கம் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ப்ளைவுட் மாடலு. நீங்கள் பக்கம் திக்னஸ் பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ எல்லா பக்கம் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ இது 10 இன்ச் சப்வூஃபர் பாக்ஸு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும். இது சப்வூஃபரோட ஃப்ரண்ட் சைடு. இந்த சைடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற டைம் இது ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், அது பேக்கில் வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்கு அழகாக இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இது மைக்கா சீட்டு லைட்டாக இதை இடித்தாலும் மைக்கா டப்புன்னு உடஞ்சிரும். ஸோ மைக்காவே பார்த்தீங்கன்னா வுட் டைப்பில் மைக்கா போட்டுருக்குது. பார்க்குறதுக்கு ரைஸாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சப்வூஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு கம்பெனி சப்வூஃபரை எடுத்து இதில் போட்டு ஃபிட் பண்ணி ரிசல்ட் பார்த்தலாம். இப்போ என்ன பண்ண போனால் இந்த அவார்டு கம்பெனி 10 இன்ச் சப்வூஃபரை இந்த 10 இன்ச் பாக்ஸில் போட்டு என்னோட ஹோம் தியேட்டரில் ரிசல்ட் செக் பண்ணி பார்த்தாலாம். 8 ஓம்ஸ் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, பிடி எல்லாம் மேக்ஸிமம் 8 ஓம்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் சேஃப்டி அதிகம், ஹீட் கம்மியாகவும் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ 8 ஓம்ஸ் பிடி எல்லாமுக்கு நல்லா இருக்கும். பேரல் ஆம்பிளிஃபையர் இருக்குன்னா இருந்தால் 4 ஓம்ஸ் தான் போடணும் கன்ஃபார்மாக. பிடிஎலுக்கு 8 ஓம்ஸ் போடணும். ஸோ இப்போ போட்டு பார்த்தலாம். இப்போ ஃபிட்டிங் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மொட்டை மாடியில் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கனால வெளியே வச்சு ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபரில் ரெட் வந்து ப்ளஸ்லையும் பிளாக் வந்து மைனஸ்லையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். மைனஸில் பிளாக் வேறு ப்ளஸ் 2 வேறு சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஃபிட் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ரைட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில் எதுவுமே போடல, அப்படியே வெறும் கையிலேயே தான் ஏற்றுறேன். சிம்பிள் தான், அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 ஸ்க்ரூக்கு அது இதையும் போட்டுக்கலாம். நான் சின்னதாக தடுமா இருக்கு, என் கையில் தான் குத்துச்சு. நான் பண்ணும்போது சப்வூஃபருக்கு ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என் கையில் தான் குத்துச்சு திருப்பி, சப்வூஃபர் எந்த டேமேஜும் ஆகலை. இந்த மாதிரி தடுமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலே தான் இப்படி பிடிச்சிட்டு இருந்தேன். இப்படி குத்தும் போது பார்த்தீங்கன்னா வேற தான் குத்துச்சு. இதில் சப்வூஃபருக்கு எந்த டேமேஜும் ஆகலை, எந்த பிரச்சனையும் ஆகலை. ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, வெறுங்க டைட் உட்காருங்க, மாதிரி இந்த மாதிரி ட்ரில் பண்ணி டைட் வைங்க அப்படிங்கிறது. ஈக்குவல் சைஸ் தான், ரெண்டோட சைஸோட மேக்னெட்டுமே ஒரே மேக்னெட்டு தான், ஈக்குவலான மேக்னெட் தான் போட்டிருக்காங்க. சீட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் காயில் பேப்பரை இது வந்து ரெட் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ காயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலான காயில் தான் பைண்டிங் பண்ணியிருக்காங்க. ஈக்குவலான கேஜி காயில் எல்லாம் ஒரே அளவுக்கு தான் ஈக்குவலாக தான் இருக்குது. இதோட காயில் ஈக்குவலாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா மேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலான மேக்கில் தான் இருக்குது. ப்ரைஸு ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் தான், மேக்கும் ஈக்குவல் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெட் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க, இது ஒயிட் சில்வர் பேப்பர் இருக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜவுக கேரளாவாக இருக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தோம்னா டைண்டி தான் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைண்டி தான் கன்ஃபார்மாக. ஸோ டைண்டி போட்டாவே ரெட் கலர் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சில்வர் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்து டைண்டியை போடலாம். மேக்கு பார்த்தீங்கன்னா டைண்டி தான் பார்க்க சூப்பராக இருக்குது. இதை விட இது 20 வாட்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க மென்ஷனு. ஸோ இது வந்து 150 வாட்ஸு, இது வந்து 130 வாட்ஸு. ஸோ 130 வாட்ஸ் 150 வாட்ஸு. இதை விட இது 20 வாட்ஸ் அதிகம்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேத்தமேட்டிக் ரெண்டும் வந்து ஒரு ஈக்குவலான பவர் தான் இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு படி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பவர் தான். இருந்தாலும் இதை விட இது 20 வாட்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க ஆரம்பத்தில். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சப்வூஃபரில் போட்டு இதை டைண்டி செக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேக் சைடு வெயிட் எடுத்துன்னா இதான் வெயிட் அதிகமாக இருக்குது, நல்லாவே தெரியுது. இது வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வெயிட் தூக்கும் போது தெரியுது, நல்லா வெயிட் வருது, சரியான வெயிட் வருது. ஸோ இந்த ஸ்பீக்கரு தூக்கும் போது நல்லா வெயிட் தெரியுது, கை சரியான வெயிட்டாக இருக்குது. ஆனால் இது தூக்கும் போது பொசுக்குன்னு இருக்குது, வெயிட் கம்மியாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு தெரியல. என்ன மெட்டீரியல் வெயிட் என்ன மெட்டீரியல் ஏன் அது வெயிட் அதிகமாக வருது, ஏன் வெயிட் கம்மியாக வருதுன்னு தெரியல. இது வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அவார்டுக்கு வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வெயிட் நல்லா வெயிட்டாக இருக்குது, தூக்குறது கஷ்டமாக தான் இருக்குது ஒரு கையில். ஃபினிஷிங் பார்த்தா டைண்டி தான், ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. மேக்கு ஃபினிஷிங் எதாக இருந்தாலும் டைண்டி சூப்பராக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா காயில் சைஸு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலான காயில் சைஸு எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் டைண்டி தான் இதில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பேக் சைடும் சரி ஃப்ரண்ட் சைடும் சரி டைண்டி தான் பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவார்டு கம்பெனியோட சப்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபயர் என்னன்னா ஏற்கனவே இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி வீடியோ பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கர்லிக் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்டெல்லாம் கிளாஸ் சீட் மாதிரி வரும், ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணால் இங்கே லைட் எரியும், இந்த பக்கம் ப்ளூ லைட், இந்த பக்கம் ப்ளூ லைட் எரியும். அப்புறம் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ லேப்டாப்பில் இப்போ கனெக்ட் ஆகிடும், கனெக்ட் பண்ணிடலாம் இருங்க. ஸோ இப்போ லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோ கனெக்ட் மாதிரி தான் ஆகும். ஸோ இன்சைடுன்னு எடுத்திங்கன்னா 24 10 amps ட்ரான்ஸ்ஃபார்மரு, 7265 4 AC யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே மோடல் ஆல்ரெடி சொன்னதா, எஸ்டிகே மோடல் சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு, ஷாப் பிடி, பேஸ் டபுளுக்கு ஷாப் பிடி யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு வசந்த் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்டுக்கு சக்தியோட சரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் போட்டிருப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருப்பேன் சப்வூஃபருக்கு மட்டும். பார்த்தீங்கன்னா செட்டு இந்த மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த செட்டு வீடியோ போட்டேன். ஒயரிங் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ஆவரேஜாக இருக்குங்க மாதிரி போட்டிருந்தீங்க. ஒயரிங் சூப்பராக இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இந்த செட்டு ஒயரிங் கொஞ்சம் ஆவரேஜாக வந்திருக்கு. நான் முடிஞ்சாலும் கிளியராக தான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் ஒயரிங் வெளியே தெரியுது. ஸோ இதை வந்து அடுத்த செட்டு இதே கேபினெட்டில் செய்யும்போது இதோட நீட்டாக ஒயரிங் இருக்கும். அவ்வளோதான், இந்த செட்டோட இது காம்பினேஷன் அவ்வளோதான். சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும், சப்புக்கு 200 வாட்ஸ் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 10 amps அந்த ரேட்டிங்லாம் போட்டுருக்குது. கெப்பாசிட்டர் 10,000 மைக்ரோவாட் சாம்சங்கு. 2 ரெகுலேட்டர் வரும். மொத்தம் 8 டயோடு போட்டிருப்பேன். கீழே 4 டயோடு, மேலே 4 டயோடு போட்டிருப்பேன். மொத்தம் 8 டயோடு வரும் இதில். அவ்வளோதான். 2 ஃபேன் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும், வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ எடுக்கும்போது சவுண்டு ரெஜலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பீக்கர் எல்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கல.
பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 8 இன்ச் ஸ்பீக்கர், இது பக்கம் 8 இன்ச் ஸ்பீக்கர். இது வந்து கஸ்டமருக்காக ரெடி பண்ண ஸ்பீக்கர்ஸு. இந்த பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்பீக்கர்ஸு. இந்த மாதிரி 4 இன்ச் ஊஃபர்ஸ் வந்து 5 ரெடி பண்ணியிருக்கு கஸ்டமருக்காக. சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவார்டு போட்டதே கஸ்டமர் எனக்கு 90 தான் வேணும்ட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ 90 மாத்திரம். ஹோம் தேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. சப்பு செக் பண்ணுறதுனால கொஞ்சம் பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி சாங்கை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ப்ளூடூத் கனெக்ட் ஆச்சான்னு பார்க்கலாம். ஆனால் ப்ளூடூத் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் கரண்ட்டில் இருக்கிறதே தெரியல. ஸோ செட்டு வால்யூம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு மேக்ஸிமம் அதிகப்படியான வால்யூமில் தான் இருக்குது. ஆனால் செட்டு வந்து ஆனில் இருக்கிறதே தெரியல. எதுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்களா, செட்டு பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஆனில் இருக்கிறதே தெரியல. செட்டு வந்து வால்யூமில் க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரிஞ்சது. இந்த நாபில் எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியுது பாயிண்ட் இதில். ஸோ அது ஒரு அப்டேட் பண்ணுவாங்க. ஏதோ மார்க் மாதிரி வச்சு போட்டு தரணும். பேனல் பண்ணுறவங்க ஒரு மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பாயிண்ட் தெரிய மாட்டேங்குது. ஸோ சரவுண்டு சென்ட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் வச்சுக்கலாம். சப் ஃப்ரீக்வன்சி மீடியம் வச்சுக்கலாம். சப் ஃப்ரீக்வன்சியை ட்ரிபிள் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வச்சுக்கலாம். பேஸ் தேவைப்படாது. லெஃப்ட் ரைட்டில் பேஸ் எந்த அளவுக்கு தேவைப்படாது. சப் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். சப் கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் கம்மி பண்ணி இது கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். ஸோ இப்போ வால்யூம் செட்டிங் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி ஆஃப் ஆகிடும், மற்ற ஆன் ஆகிக்கும். இது சுவிட்ச் கனெக்ஷன் சிம்பிள் தான். யூஸ் பண்ணவங்களுக்கு புரியும். இப்போ வந்து பாட்டு போட்டு பார்க்கலாம். பேஸ் நல்லா பேஸான சாங்ஸ் போட்டு பார்த்துட்டு இதே சாங் அதுலேயும் போட்டு பார்க்கலாம். இந்த சாங்கில் நல்ல பேஸ் ரிசல்ட் வரும். பேஸ் சூப்பராக அடிக்கும். இதில் சாங்கில் கிளியரான பேஸ் கிடைக்கும். இதில் பேஸ் எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இது வந்து ஈசாவோட சாங்கு. இந்த சாங்கும் நல்லா சப்பு பேஸ் கிடைக்கும். மெயினாக இந்த சாங்கு பேர் கெட் ரெடி ஃபார் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இந்த சாங்கில் தான் சரி பேஸ் கிடைக்கும். சப்வூஃபர் மூமெண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது சப்வூஃபர் மூமெண்ட்டு. நாங்களும் கூட பாருங்கள் சப் பேஸ் கிளியராக கிடைக்குது. இப்போ வந்து ஹையர்டே சாங் போட்டு பார்க்கலாம். இதில் சப்பு பேஸ் எப்படி வருதுன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். இந்த சாங்லேயும் சப்பு ஃபோரோட மூமெண்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதாவது 8 செகண்ட் மேலே வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணக்கூடாது. அது 8 செகண்ட் மேலே ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் நடுவில் ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் கட் பண்ணிட்டு தான் போடணும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன். வாய்ஸ் ஓவர் 2 வரும். சரி, அடுத்த சாங் 1-2 போட்டு காமிக்கலாம். அடுத்தது இதை எடுத்து டைனி பாக்ஸ் உள்ள இருக்கு, அதை போட்டு காமிக்கிறேன். அது ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு இங்கிலீஷ் சாங்கு. இந்த இங்கிலீஷ் சாங்கில் மியூசிக் மட்டும் வரும், சப்பு பேஸ் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சப்பு பேஸ் எப்படி வரும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சப்வூஃபரோட மூவ்மெண்ட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்ட்டு. சப்வூஃபர் பக்கத்தில் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால சப்போட பேஸில் பார்த்தீங்கன்னா மற்ற சவுண்ட் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் அனலைசர். ஸோ எந்த இடத்துல பேஸ் அதிகமாக வருது, எந்த இடத்துல பேஸ் கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பார்க்கலாம் இதை வச்சுக்கிட்டு. இந்த சாங்கில் ட்ரிபிளும் சூப்பராக இருக்கும், பேஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்கும். சரியான பேஸு, கிளியரான பேஸ் கிடைக்கும் இந்த சாங்கில். ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் ஓவராக பேஸ் வச்சோன்னா கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதே 3ஆவது டைம் பார்க்குறோம் சப்பு பேஸோட ரிசல்ட்டு.
இந்த கேக்கர் ட்ரிபிள் சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேகன் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் அந்த ட்ரிபிள் எக்ஸ்ட்ராவே எடுத்துருது. நார்மல் டியூட்டரில் இந்த ட்ரிபிள் கொஞ்சம் எடுக்க முடியாது, கொஞ்சம் ரேட் அதிகம் வரும். 500 பக்கம் வரும் ஒரு டியூட்டரும். அந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணியிருக்குது இதில். அதனால இந்த ட்ரிபிள் நைஸாக சூப்பராக வரும் இதில். அடுத்த செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸின் ப்ரோலாஜிக் போர்டை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே செட்டில் 2 போர்டையும் போட்டு ரிசல்ட் உங்களுக்கே போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த போர்டு வந்து அடுத்த செட்டில் செக் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வாக்கில் வரும். ஸோ புதன்கிழமை இந்த செட்டுக்கான ரிசல்ட் வரும். டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் ஹை பவரில் டபுள் சப்வூஃபருக்காக ரெடி பண்ணியிருந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி ஒரு செட்டு ரெடி பண்ண போகிறோம். டபுள் சப்வூஃபர் அந்த செட்டுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன். அதில் வந்து இந்த போர்டை போட்டு உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். இதுலேயே என்னோட மெத்தேட்லையும் ஒரு ரெடி பண்ணிக்காங்க. 2 மெத்தேட்லையும் போட்டு காமிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி போர்டு கூட ரிவ்யூ பண்ணி நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு. ஸோ இதையும் முடிஞ்சளவு சொல்கிறேன், பார்க்கலாம், வீடியோவில் பார்க்கலாம். இந்த செட்டில் வந்து இந்த இனிமேல் தீபாவளிக்கு அப்புறம் இந்த மேக்ஸிமம் டொராய்டல் போகிற வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு செட்டுக்கு டொராய்டல் போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு ரெடி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ அந்த செட்டோட ரிசல்ட்டையும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு செட்டு போடுறேன், பார்க்கலாம். சப்பு பேஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஜோக்கர் சாங்கை போட்டு பாருங்க. ஜோக்கரில் இந்த சாங்கும் இது இன்னொரு ஜோக்கர் சாங்கும் 2 சாங்குமே சரி பேஸ் கிடைக்கும். இந்த சாங்கில் சப்பு பேஸ் அந்த அளவுக்கு கிடைக்காது, இருந்தாலும் சரௌண்டிங்கே கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சாங்கில் ட்ரிபிள் வந்து சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு. இந்த சாங்கில் பேஸும் ட்ரிபிள் ரெண்டுமே சூப்பராக ரிஜிஸ்டர் ஆகும். இது வந்து டர்பன் ட்ராப்னு சொல்லுவாங்க. அந்த சேனல் இருந்த ஒரு சாங்கு. சரௌண்ட் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவு சரௌண்டில் வந்து லீக்கேஜ் இல்லாமல் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணினா சரௌண்டில் எதுவுமே வராது, பேஸ் மட்டும் தான் வரும். சரௌண்ட் கிளீனாக ஒர்க் பண்ணுறது எப்படி கண்டுபிடிக்கணும்? லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, அதாவது இன்புட்ல லெஃப்ட் ரைட்லையும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் அவுட்ல 0வா தான் வரணும், எந்த அவுட்டுமே வரக்கூடாது. லைட்டாக லீக்கேஜ் வந்துச்சுன்னா ஸோ இந்த சர்க்யூட்ல லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கிளியரான சரௌண்ட் வருது இதில். லைட்டாக வாய்ஸ் வந்து லீக்கேஜ் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் அந்தளவுக்கு தெரியாது, லைட் லீக்கேஜ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிட்டு டைண்டி போட்டு காமிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் எடுத்து டைண்டி போட்ட பாக்ஸை போட்டு அதோட சப் ரிசல்ட் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து சொல்லுங்க, நான் எதுவும் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்கும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைண்டி சப்வூஃபர் ரன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவார்டு ரன் பண்ணியிருக்கேன், அவார்டு ரிமூவ் பண்ணி இப்போ டைண்டி போட்டிருக்கேன். ஸோ இதோட பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் வந்து நீங்க கேட்டு கமெண்ட்ல போடுங்க, எந்த பேஸ் கிளியரா இருக்குது, எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் போட்டோட பார்த்தா பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வருது, அதுல வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வருது சப்பு பேஸ். இந்த சாங்கு அவார்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு முடிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க.
அதே சாங் தான் திரும்பியும் டைனி சப்வூஃபரில் ரிசல்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து க்ளோஸ்அப்பில் டைனி சப்வூஃபர் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன். அதோட மூவ்மெண்ட்டை இப்போ பார்க்கலாம். டைனி பேஸ் வந்து அதோட கிளியராக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது இதில் கொஞ்சம். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சாலும் பேஸ் நல்லா அடி கொடுத்த மாதிரி இருக்குது. இது இவ்வளோ தூரத்துக்கு போகுது. அப்போ க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நான் கெயின் அது மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ கெயின் கொஞ்சம் ஏற்றுற மாதிரி இருக்குது. டைனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே லெவல் பேஸ் வரத்துக்கு டைனி சப்வூஃபரோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ இதில் பார்க்கலாம். நல்லா கிளியரான பேஸ் கிடைக்குது இதில். இப்போ சப்வூஃபரை க்ளோஸ்அப்பில் பார்க்குறோம். அதில் போட்டு செக் பண்ண சாங்கே தான் அதே சாங் இன்னொரு டைம் போட்டிருக்கேன். இந்த சாங்கு எல்லா ஸ்பீக்கரும் கேட்கும்போது சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. ரொம்ப எல்லாம் கலந்து வரும். ஓவராலாக கேட்குறது சூப்பராக இருக்குது. இந்த சாங் ஆல்ரெடி போட்டது தான். ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஆல்ரெடி போட்டது தான். அவார்டுக்கும் டைனிக்கும் சப் பேஸில் எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இதில் வர ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. கிளியரான ட்ரிபிள் கிடைக்குது. ஒரு சப் பேஸ் நல்லா கிளியராக வரக்கூடிய ஒரு சாங்கு அதை போட்டிருக்கேன். இப்போ பக்கத்தில் போனால் பாருங்கள் எவ்வளோ பேஸ் வருது. எந்த அளவுக்கு பக்கத்தில் சப்வூஃபர் பக்கம் போனால் எந்த அளவுக்கு பேஸ் கிளியராக கிடைக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து 200 வாட்ஸுக்கான ஆர்எம்எஸ் அவுட்புட் வரும். சாங் வந்து பீக் 300 வாட்ஸ் இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. பேஸ் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் பார்த்து தனித்தனியாக பிரிஞ்ச ஒரு மாதிரி தெரியுது. ரெக்கார்டிங்கில் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ரெக்கார்டிங் ஓவர் பேஸாக கூட ரெக்கார்டாக இருக்கலாம். ஆனால் ட்ரிபிள் தனியாக சின்ன சின்ன ஷார்ப் தனித்தனியாக வருது. அதுக்கப்புறம் செட்லையும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. செட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் டைமில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி சொல்கிறேன். அதை எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக இந்தளவு ஷார்ப் எடுக்குன்னா முக்கியமாக பேஸ் ஷப்ளோட ரிசல்ட்டுக்கு மெயினான காரணம் அதுக்கு ஐசி தான். ஐசி வந்து ஒரிஜினல் ஐசி, நல்ல குவாலிட்டியான ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ப் சூப்பராக ஒரிஜினல் ஷார்ப் அப்படியே எடுக்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான ஐசியோ இல்லை சீப் ஐசி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் ஷப்ளோட ரிசல்ட் குறையும். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்ம சர்க்யூட்டோட டிசைனும் காரணம் பேஸ் ஷப் ரிசல்ட் வரத்துக்கும். ஸோ நல்ல கிளியரான ட்ரிபிள் சூப்பராக வருது. பேஸ் நல்லா கிடைக்குது. கொஞ்சம் பேஸ் ஷப்ளோட கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ரவார்ட் யூஸ் பண்ணும்போது இந்த அளவு வச்சுருந்தேன். இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு டைனி கொஞ்சம் கெயின் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பேஸில் பேஸு சப்போட பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. நான் வந்து வீடியோ போடுறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு டெஸ்ட்டு கிளியராக எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு. இப்போ ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுற அளவுக்கு இப்போ டைம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நிறைய கால்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கால்ஸ் வருமானாலும் அட்டன் பண்ணாமல் இருப்பேன். ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்புங்க, பேசிக்கலாம். ஒரு கால் அட்டன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டு 5 நிமிஷம் கஷ்டம் கன்ஃபார்மாக பேசுகிற மாதிரி வருது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தால் நார்மலாக கால் எடுக்க மாட்டோம். எங்கள் ஒய்ஃபு தான் கால் எடுப்பாங்க. ஸோ எங்கள் ஒய்ஃபு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் தான் கால் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் கால் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போலாம் ஒர்க்கு வந்து ஆர்டர் கொடுத்து செட்டு செய்ய ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்மாக அவங்க நம்பர் பார்த்தா நான் தான் கால் எடுப்பேன். அவங்களுக்கு பர்சனல் நம்பர் இருக்குது, அதை கொடுத்துருவேன். அந்த நம்பர் தான் கால் பண்ணுவாங்க. ஆர்டர் கொடுத்துட்டா என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். ஆர்டர் கொடுக்குற வரையும் பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்பரில் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஒய்ஃபோ இல்லை நான் வந்து ஃப்ரீயாக நானும் அட்டன் பண்ணுவேன். இல்லை கன்ஃபார்மாக பேசுகிறவங்க வந்து அட்டன் பண்ணுவேன். மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அந்த நம்பர் கொடுத்துருவேன். அவங்க தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது ஃபோன் வந்துன்னா ஒரு கால் அட்டன் பண்ணாவே 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசுகிற மாதிரி வருது. ஒர்க் அப்படியே நின்று போய் மைண்டு சேஞ்ச் ஆகிடுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசும்போது அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகிடுது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கள் ஒய்ஃப்கிட்ட ஃபோன் கொடுத்துருவேன். ஒன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். கன்ஃபார்மாக ஃபோன் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் என்ன கண்டிஷன் இருக்குது, ஒர்க் முடிஞ்சா முடியலையா எல்லா டீட்டெயில்ஸ் நான் கன்ஃபார்மாக சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு சும்மா டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க.
டீட்டெயில் கேட்கறதுக்கு ரேட்டு கேட்கறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. இது பப்ஜியோட ட்ராப் சாங்கு சூப்பராக கேட்குறதுக்கு. இது வேறு ஆம்பிளிஃபையரு. சப்பு பார்த்தீங்கன்னா டைனி சப் ஊஃபர் தான் யூஸ் பண்ணுங்க இதில். ஸோ டைனி சப் ஊஃபர் தான் இப்போ ஆடியோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆம்பிளிஃபையர் அந்த இன்னொரு ஆம்பிளிஃபையர் சவுண்ட் டெஸ்ட் பண்ணேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஒட்டுக்காக தான் எடுப்பேன். ஒரு மூணு யூடியூப் வீடியோக்கான வீடியோஸ்லாம் ஒட்டுக்காக எடுத்துக்குவேன். இந்த ஆம்பிளிஃபையர் சவுண்ட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த எண்டுக்கு போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட் ஆகும்போது டூயல் பிடிஎல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா சவுண்டு எவ்வளோ தான் வைக்க முடியுது ப்ளூடூத்தில். இதுக்கே ஃபுல் சவுண்ட் கிளியர், நம்ம தேவையான சவுண்ட் கிடைக்குது, எல்லாம் தேவையான சவுண்ட் கிடைக்குது இதுலேயே. ஸோ பெட்டாகிறதுனால லைட்டாக சவுண்ட் நல்ல சவுண்ட் ரிசல்ட் கிடைக்குது. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா பேஸ் பஞ்சு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா மோளை தட்டுற சவுண்டு கொஞ்சம் நார்மல் பேஸ் எல்லாம் வரும். ஸோ ஃபுல்லாக பஞ்சு பேஸ் வந்து இந்த பக்கம் பண்ண போகணும். ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோவில் போடுவேன். இதோட வீடியோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் நான் போகிறேன். இப்போ சும்மா அந்த ஐடி சப் ஊஃபருக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த செட்டு கூட ட்ரிபிள் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ட்ரிபிள் பாருங்கள் எவ்வளோ கிளியராக உட்காருது. இப்போ சப்வூஃபர் மூவ்மெண்ட் ஆஃப் க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சாங்கில் பார்த்தீங்கன்னா சரியான பேஸ் கிடைக்கும். இது வந்து டோக்கியோ ட்ரிஃப்ட் அப்படிங்கிற சாங்கில் வரும். இதையும் முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி போட்டு பாருங்கள், நல்ல பேஸ் கிடைக்கும் இந்த சாங்லேயும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கணும். எங்க தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். ஸோ பெல் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோ நீங்க பார்க்கலாம். எங்க நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.